மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டதா ஜாய் கிருசல்டா காவல் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல அடுக்கடுக்கா பல புகார்களையும் அண்ட் பல வீடியோஸையும் வெளியிட்டிருக்க ஜாய் கிருசல்டா சமூக வலைதள பக்கத்துல ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல தங்கிட்ட குழந்தைகிட்ட சொல்ற மாதிரியான ஒரு போஸ்ட் இப்போ ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு. ரொம்ப எமோஷனலாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. உன்னை பார்த்துக்க கண்டிப்பா நான் இருப்பேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், உன்னுடைய அப்பா உன்னை வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு, ஆனா கண்டிப்பா நான் உன்னை கடைசி வரையும் பார்த்துப்பேன். இந்த குழந்தை பெண்ணா ஆனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய கணவருக்கு இது பெண் குழந்தையா இருக்கணும்னு தான் ஆசை. எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அந்த குழந்தைய நான் நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவரையுமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய மனைவியான ஸ்ருதி எந்த ஒரு இன்டர்வியூஸோ இல்ல போஸ்டோ வெளியிட்டது கிடையாது. ஆனா இப்போ ஒரு கோட்ஸை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. All of us are selective sinners. We choose the sins we are comfortable with and judge others that commit the ones we are not comfortable with அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை பக்கத்துல எல்லாரும் ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், எல்லாரும் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய பார்வையில அது பாவமாவோ குற்றமாவோ தெரியுதில்ல. ஆனா அடுத்தவங்க அதை செய்யும் போது இது பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதான் இப்போ நடக்குது அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாய் கிருசல்டா தான் செஞ்ச எதையுமே நினைக்காம மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு இழைத்த குற்றத்தை மற்றும் மத்தியுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க இப்படி ஒரு கோட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.